ஹலோ விவோஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னா, பொதுவாக சினிமாவில் நடிக்கக்கூடிய குணச்சித்திர நடிகர்கள் எல்லா பேத்துக்குமே ரொம்ப பெரிய புகழ் எதுவும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இருந்தாலும் மக்கள் மத்தியில் பிரபலமாகிற அளவுக்கு ஒரு சில கேரக்டரில் நடித்ததின் மூலமாக மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருப்பாங்க. இவங்களோட பேரை சொன்னால் கூட மக்களுக்கு ஞாபகம் வராது, ஆனால் இவங்க நடித்த கேரக்டர் சொன்னால் மக்களுக்கு ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு இவங்க நடித்த ஒரு சில கேரக்டர் மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அப்படி ஒரு பிரபலமான கேரக்டரில் நடித்தவங்க தான் நடிகை தீபா. தமிழ் சினிமாவில் சின்ன சின்ன திரைப்படங்களில் குணச்சித்திர நடிகையாக நடித்த இவங்க காவலன் திரைப்படத்தில் வடிவேலுக்கு ஜோடியாக நடித்தது மூலமாக ரொம்ப பெரிய புகழ் பெற்றாங்க. இவங்க திரைப்படம் மட்டும் இல்லாமல் சில சீரியல்களையும் நடிக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பல டான்ஸ் ரியாலிட்டி ஷோக்களையும் கலந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க மாநாட மயிலான நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னராகவும் இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் இவங்க பல நிகழ்ச்சிகளில் இப்போ கலந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் இவங்க குணச்சித்திர நடிகையாக இருந்தாலும் தொடர்ந்து சினிமாவில் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இவங்க படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்ச உடனே இவங்களோட படிப்பை நிறுத்திட்டு நேராக சினிமாவில் நடிக்க வந்துட்டாங்க. ஆரம்ப காலகட்டங்களில் சில திரைப்படங்களில் நடித்த இவங்களுக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறமா சில டான்ஸ் ரியாலிட்டி ஷோக்களை கலந்துக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு சீரியல் வாய்ப்பும் கிடைச்சது. ரியாலிட்டி ஷோக்களில் கலந்துக்கிறது மூலமாக இவங்களுக்கு நிறைய புகழ் கிடைச்சதுன்னே சொல்லலாம். அதுவும் நடிகை தீபாவுக்கு திருமணமானதுக்கு அப்புறம் தான் பல நிகழ்ச்சிகளில் வாய்ப்பு கிடைச்சது. சமீபத்தில் இவங்க ஒரு டான்ஸ் நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சினிமா வாய்ப்புகளையும் தேடிட்டு இருக்காங்க. நடிகை தீபாவுக்கு இப்போ சினிமா வாய்ப்புகள் எதுவுமே இல்லாத காரணத்தினால அவங்க இப்போ தன்னோட குடும்பத்தை கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கணவர் தீபாவுக்கு உறுதுணையா இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் நடிகை தீபாவுக்கு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று நடந்தது. சமீபத்தில் ஒரு கேம் ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிட்டாங்க. அதில் பல டாஸ்க்குகள் கொடுக்கப்பட்டு அந்த கேமை முடிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ தீபாவும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் சில டாஸ்க்குகள் கொடுக்கப்பட்டது. ஒரு ட்ரம்ல ஏறி ஓடுற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்கப்பட்டது. அப்போ தீபாவும் அந்த ட்ரம்ல ஏறி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஓடும்போது அவங்களோட கால் நழுவி கீழே விழுந்திருக்காங்க. அவங்களோட முகத்துல பலமா காயப்பட்டிருக்கு. இந்த நிலையில அவங்க மயங்கியும் கீழே விழுந்திருக்காங்க. உடனே நிகழ்ச்சியில இருந்த குழுவினர் எல்லா பேருமே அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க கூட்டிட்டு போய் அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் மயக்கமும் தெளிஞ்சிருக்கு. அடுத்தபடியாக அவங்களால நிகழ்ச்சியிலே கலந்துக்க முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது. இந்த மாதிரி மிகப்பெரிய அழிவாங்கிய தீபா இனிமேல் ரியாலிட்டி ஷோக்களை கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் குணச்சித்திர நடிகை தீபாவுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய புகழ் எதுவும் கிடைக்காம இருந்தாலும் அவங்க காவலன் திரைப்படத்துல வடிவேலுக்கு ஜோடியா பூங்கொடி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சது மூலமா இன்றளவும் அந்த காமெடி ரொம்பவே புகழ்மிக்க ஒரு காமெடியா இருக்கு. அது மட்டும் இல்லாம தீபாவுக்கும் அதன் மூலமா மிகப்பெரிய பெயரும் கிடைச்சது. தொடர்ந்து இப்போ சினிமா வாய்ப்புகளை நடிகை தீபா தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. சினிமா வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா திரும்பியும் களை இறங்குவேன் அப்படின்னு நடிகை தீபா சொல்லியிருக்காங்க. தீபாவுக்கு ஏற்பட்ட இந்த மாதிரி ஒரு நிலைமை நினைச்சு சில ரசிகர்கள் அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.